நடந்தது என்ன? டே 7ஓட அனலைசிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஆரம்பமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா முடிஞ்சிருக்கு. சோ போர்ச்சுகல் காங்கோ கூட விளையாடி இருப்பாங்க. ஸ்கோர் 1-1 அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கும். எனக்கு வருத்தம்பா. லிங்க்ஸ் நீ என்ன நினைக்கிற? மேட்ச் எப்படி போச்சு? போர்ச்சுகல் டாமினேட் பண்ணாங்க பொசிஷன் வைஸ். அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் எப்படி சொல்றது மச்சான், பொசிஷனை வச்சு என்ன பண்றது? நீ 90 மினிட்ஸ் ஆடி ஒரே ஒரு ஷாட் ஆன் டார்கெட் எடுக்கிறனா எங்கேயோ தப்பு பண்றாங்க மச்சான். என்ன தப்புன்னு தெரியல. உனக்கு ஸ்குவாட் செலக்ஷன் தப்பா, இல்ல முன்னாடி இருக்க நம்ம அண்ணன் ஸ்ட்ரைக்கர் தப்பா, அவருக்கு பதிலாக வேற யாருன்னா ஆடலாமா? பல கேள்விக்குறிகள் இருக்கு. அதே மாதிரி மேனேஜர் என்ன பண்றாரு, அவரோட டாக்டிக்ஸ் எதனா ராங்கா இருக்கா? சோ நிறைய கொஸ்டின் எழும்புது. இதே மாதிரி அவங்க போர்ச்சுகல் பண்ணாங்கன்னா இன்னொரு ஹார்ட் பிரேக் இருக்குமோன்னு எனக்கு தோணுது மச்சான். டீப்பா போக முடியாதுன்னு தோணுது. கரெக்ட் தான். சோ நான் வந்து இதை பிரிக்கிறேன் மச்சான். என்னெல்லாம் பிரச்சனை நடந்தது நான் சொல்றேன். சோ ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தா நீ சொல்லு. சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் மேனேஜர் வந்து ரொபர்டோ மார்டினஸ் தான் போர்ச்சுகல் மேனேஜ் பண்ணியிருந்தார் இந்த கேம்ல. அவரோட ஸ்டைல் வந்து பொசிஷன் ஸ்டைல் ஆஃப் கேம். ஓகே பரவாயில்ல, நிறைய பேர் வந்து பொசிஷன் ஸ்டைல் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நீயும் பொசிஷன் ஸ்டைல் விளையாடு, எல்லாமே ஓகே. அட்டாக் பண்றாங்க போர்ச்சுகல். ஒரு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அட்டாக்கை விட்டுறாங்க. விட்டுட்டு திருப்பியும் பொசிஷன் வைப்பேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல இருந்து திருப்பி பேக் பாஸ் போட்டு பொறுமையா ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே வந்து ஆக்சுவலா மொமெண்டமே குறையுது. சோ ரொனால்டோவே சம்டைம்ஸ் பால் வந்து பேக்ல பாஸ் போடுறாரு. பட் அவருக்கு திருப்பியும் ஃபீட் வர மாட்டேங்குது. திருப்பியும் மிட்ல வந்து நாங்க மிட் எல்லாருமே நாங்க டெக்னிக்கல் பிளேயர்ஸ் தான், நாங்க தான் கிரியேட் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஆகட்டும் சரி, ஜோன் எவர்ஸ், விட்டினியா எல்லாருமே வந்து பால் பிளேயிங் பிளேயர்ஸ் தான், எல்லாருமே பாலர்ஸ் தான். அவங்களுக்கு ஸ்பேஸே இல்ல. யாருக்கு அவங்க டெலிவர் பண்ணுவாங்க? ரைட் சைடுல வந்து யார் இருக்கா? பெர்னார்டோ சில்வா இருக்காரு. சரியா? பெர்னார்டோ சில்வா இஸ் a bowler. அவருக்கு பேஸ்லாம் கிடையாது. இஸ் a dribbler, he can create you, எல்லாமே பண்ண முடியும். அந்த ஆனா இவங்க எல்லாரும் அந்த ஒரு மேனை பார்க்கணும், ஒரு மேனுக்கு டெலிவர் கொடுக்கணும். அது வர்க் ஆக மாட்டேங்குது இவங்களால. சோ அங்கேயே பெரிய பெரிய ஒரு இஷ்யூ வந்தது. அது இல்லாம ஸ்குவாட் செலக்ஷன். சோ டிஃபென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டிஃபென்ஸ்ல வந்து அகைன் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் போயிருக்காங்க. அதாவது தாமஸ் அரோ போனாங்க, ரெனாட்டோ விகோ போனாங்க. அண்ட் ரைட் சைடுல வந்து யாரான்னா கேன்செலோ, லெஃப்ட் சைடுல வந்து நூனோ மெண்டஸ் ஆடினாங்க. ஓகே, இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிஃபெண்டர்ஸ் விளையாடி இருக்கலாம். சோ ரூபன் டியாஸ் மேபி போயிருக்கலாம், இனாசியோ போயிருக்கலாம். அண்ட் ஓகே ரைட் சைடுல கேன்செலோ வாஸ் டீசன்ட். பட் அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்றது யாரு அவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமேடோ சப் பண்றாங்க. சோ எப்படி ஒரு செமேடோ வந்து எந்த லீக்ல விளையாடுறாருன்னு இப்ப தெரியல. சோ அதுக்கு தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். உனக்கு அட்டாக் வேணா நீ டாலோ போ, ஒரு மாதிரி பேலன்ஸ்டா வேணா நூனஸ் போ, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ரஃபேலியோ எடுத்துட்டு வரீங்க, ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்துட்டு வரல? சோ தேர் வர் லைக் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் டு டாக் அபௌட் திஸ் கேம். அண்ட் காங்கோ வாஸ் பிரில்லியன்ட், டவுட்டே கிடையாது, சூப்பரா விளையாடுனாங்க. ஆனா போர்ச்சுகல் மேல தப்பு அவங்க தான் காரணம் இந்த மேட்ச் டிரா ஆனதுக்கு. 6வது நிமிஷம் சூப்பரான ஒரு கோல், நெட்டோ வந்து ஒரு பாஸ் கொடுப்பாரு. அண்ட் சூப்பரா ஜோன் எவர்ஸ் எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல, ஒரு ப்ராப்பர் ஹெட்டர் வச்சு கன்வெர்ட் பண்ணிடுவார். அண்ட் 45th மினிட்ல ஒரு ஹார்ட் பிரேக் ஃபார் போர்ச்சுகல், சூப்பரான ஒரு ஹெட்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த டேஸ்லயே இந்த கோல் தான் நல்ல கோலா இருந்தது. இந்த டே பர்టిక్యులர் டேல வீசா அடிச்ச கோல் சூப்பரா இருந்தது. அண்ட் ரொம்பவே இன்டென்ட் காமிச்சாங்க ஆக்சுவலா காங்கோ. ஒரு சைடுல பக்கும்போ சூப்பரா விளையாடிட்டு இருந்தார். பினிஷிங் ஒண்ணுமே வரல அவங்க கிட்ட இருந்து, பினிஷ் பண்ண முடியல. பட் கிரியேட்டட் லாட் ஆஃப் சான்சஸ். யோஹான் வீசா நல்லா விளையாடினாரு. டீமே வந்து பிசாக்கா அந்த சைடுல ஒண்ணுமே பண்ண முடியல டிஃபென்ஸ் அவங்களால. அண்ட் டோன்சபே டீமே டிஃபென்சிவா சூப்பரா இருந்தாங்க. அண்ட் காங்கோ பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கோல் வேர்ல்ட் கப்போட ஸ்டேஜஸ்ல. சூப்பரான ஒரு டைம்ல வந்திருக்கு, அதுவும் போர்ச்சுகல் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஓகே காங்கோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் போர்ச்சுகல் இன்டென்ட்டே காட்டாத மாதிரி எனக்கு தோணுச்சு. இனி வர கேம்ஸ்ல இதே மாதிரி பண்ணனா போர்ச்சுகலுக்கு நீ சொன்ன மாதிரி ஹார்ட் பிரேக்ஸ் வர சான்ஸ் இருக்கு. பட் மேனேஜர் ஹேஸ் டு பி வேக்கிங் அப். அவர் வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்க டைரக்டா விளையாடுங்க. டைரக்டா விளையாட மாட்டேன்றாங்க. டைரக்டா விளையாடினா சான்சஸ் வில் கம். அது மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ என்ன நினைக்கிற? மச்சான் அதுதான் மச்சான், எப்படி சொல்றதுன்னா நீ கோல் கீப்பருக்கு வேலை கொடுத்துருக்கலாம். நான் ஷாட்ஸ் நிறைய எடுப்பேன், கோல் கீப்பர் இப்ப சேவ் பண்ணி இப்ப அந்த கேப் வர்டல் நடந்தது பாரு, கோல் கீப்பர் பிளேல வச்சிருந்திருக்கலாம். உனக்கு கிளியர் கட் சான்ஸே கிரியேட் பண்ணல. அவங்க அன்லக்கின்னா சொல்ல மாட்டேன், இன்னைக்கு பிளேவே இல்ல. நீ சொல்ற மாதிரி இன்டென்ட்டே இல்ல. நீ சான்ஸ் எடுத்து அன்லக்கியா இருக்கு, ஷாட்ஸ் வைடா போகுது, இல்ல கோல் கீப்பர் பயங்கர அவன்டே இன்னைக்கு அப்படின்னும் போது ஏத்துக்கலாம். நீ அதெல்லாம் பண்ணல, சான்சஸே இல்லன்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சான். எங்கேயோ போய் சோக் பண்ண போறாங்க, அது எந்த இடம் தான் தெரியல. இப்படியே போச்சுன்னா அதுக்குள்ள நீ மாத்திக்கணும் டீம் ஏதாவது காம்பினேஷன். அதுதான் உண்மை. எஸ், காம்பினேஷன் ஆப்வியஸா மாத்தி தான் ஆகணும். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட். அண்ட் இனி வந்து வெறும் பொசிஷன் மட்டும் வச்சா உங்களால வின் பண்ண முடியாது. சரியா? காங்கோ மாதிரி டீம் கிட்ட you have to be attacking, டைரக்டா அட்டாக் பண்ணு. நீ சொன்ன மாதிரி சான்சஸ் எடுங்க, மிஸ் ஆனா பரவாயில்ல. அந்த பிரேவ் எனஃபா you have to take chances. அப்பதான் கோல்ஸ் வரும். நீ ஒரு ஷாட் எடுத்தா ஒரு கோல் தான் வரும். சோ 10 ஷாட் எடுத்தா 2 கோல் வரலாம் மேபி. சோ அந்த மாதிரி இன்டென்ட் காமிச்சாதானே you will get goals. சோ அதுதான் டெஃபினட்டா வரிங் பாயிண்டா இருந்தது போர்ச்சுகல் பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் அகைன் இது வந்து ஃபர்ஸ்ட் கேம் தான், அவங்களோட இன்டென்ட் சரியில்லாத மாதிரி இருந்தது. அதனால தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இத பத்தி. பட் மேபி இன் அப்கமிங் கேம்ஸ் டெஃபினட்டா we as a fans we definitely want Portugal to win, Portugal to score goals. அதனால தான் நாங்க இவ்வளவு பேசுறோம். சோ நீங்க உங்க ஒபினியன் சொல்லுங்க பாய்ஸ். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகல் எங்க மிஸ் பண்ணிருந்தாங்க? சோ அத டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேம்ஸ்ல என்ன பண்ண போறாங்க போர்ச்சுகல், உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தா டெஃபினட்டா நீங்களும் கமெண்ட்ல மேக் ஃபீல் டு ஷேர். அண்ட் இந்த கேம் தான் இப்படி போச்சு. நெக்ஸ்ட் கேம் வந்து இங்கிலாந்து விளையாடி இருந்தாங்க குரோவேஷியா கூட. அந்த கேம் வந்து 1:30 AM நடந்தது. அண்ட் இந்த கேம் எப்படி லிங்க்ஸ் போச்சு?
இட்ஸ் கமிங் ஹோமா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிடலாமா? இல்ல மச்சான், வருஷம் அப்படிதான் ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு பயங்கர பிரைட்டா ஆரம்பிப்பாங்க இங்கிலாந்து எப்பவுமே. கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்கா தான் மச்சான் இருக்கும். இந்த மேட்ச்மே ஒரு ஹை ஸ்கோரிங் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 கோல் கிட்ட வந்திருக்கு. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹாரி கேன் மச்சான். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டீசென்ட்டா இங்கிலாந்து ஆரம்பிச்சாங்க பொசிஷன் வைஸ் அந்த மாதிரி. மடுவேக்க ஒரு பால் டச் எடுப்பாரு, மாட்ரிச் வந்து ஒரு ஃபவுல் பண்ணிடுவார். கிட்டத்தட்ட பால் பார்க்கல, பிளேயர் பார்க்கல, ஒரு ஹை பூட் மாதிரி ஆயிடும், உடம்புல டச் பண்ணிடும் பூட். சோ அதனால வந்து பெனால்ட்டி கொடுத்துருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் பெனால்ட்டி எடுப்பாரு, லிவகோவிச் சேவ் பண்ணிடுவாரு. அப்புறம் ரீப்ளே எல்லாம் போய் பார்க்கும்போது அவர் எப்படி இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் பண்ணிருப்பாரு, அதாவது முன்னாடி வெளில வந்துட்டு இருப்பாரு. சோ அதனால ரீடேக் கொடுப்பாங்க. அதே மாதிரி காம் அண்ட் கம்போஸ்டா எடுத்தாரு. அவரோட கிளாசிக் பார்த்தோம் ஹாரி கேனோட. சோ ஸ்டார்டிங்கே ஒரு கோல். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெட்லியா இருந்தாங்க எங்கன்னா கார்னர்ஸ்ல. டெக்லன் ரைஸ் ஒரு டெலிவரியும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தலைக்கு வருது மச்சான். யாராச்சும் ஒருத்தர் கனெக்ட் பண்ற மாதிரி தான் வருது. பிளேஸ்மெண்ட் பார்த்து கரெக்டா போட்டுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி போடும்போது ஹாரி கேன் ஒரு நல்ல ஹெட்டர் ரன் இன் பண்ணி ஒரு ஹெட்டர் எடுத்தாரு. கிட்டத்தட்ட அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றோம்னா அவங்க ஈக்குவலைசர் பண்ணாங்க குரோஷியா. அதை பத்தியும் பேசிக்கணும். பட்டிரனா ஒரு பேங்கர் அடிச்சாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு டச் பாக்ஸுக்கு வெளில இருந்து ஒரு சொருனர் ஒரு கோல். மேபி அதை சேவ் பண்ணிருக்கலாமா தெரியல. ஜார்டன் பிக்ஃபோர்டு அங்கங்க சொதப்பினாரு. பட் கஷ்டம், அந்த ஷாட்டை சேவ் பண்றது கஷ்டம். அதுக்கப்புறம் ஹாரி கேன் வந்து ஹெட்டர் கனெக்ட் பண்ணுவாரு. 2-1 ஆகும். திரும்பி அவங்க ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி போய் ஒரு நல்ல பாக்ஸ் குள்ள பாஸ் போய் ஹெட்டர் பண்ணி அங்கிருந்து கட்டின் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. சோ திரும்பி ஈக்குவலைஸ் 2-2 முடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல பெல்லிங்ஹாமோட ஒரு பிரில்லியன்ஸ். நீ பேச மச்சான் அதை பத்தி செகண்ட் ஹாஃப்ல இருந்து. எஸ் பெல்லிங்ஹாம் சூப்பரான ஒரு சோலோ கோல் மாதிரி தான் இருக்கும். சூப்பரா எடுத்தது, ரைட் ஃபுட்ல அடிப்பான், சமா பிளேஸ்மெண்ட், போஸ்ட்ல போட்டு ஒரு கோல் போகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட்ல இருந்து இந்த டூக்கலுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தாங்க. சோ சப்ஸ்டிடியூட் எடுத்துட்டு வரும்போது அந்த சப்ஸ்டிடியூட் கோல் அடிக்கிறான். டெஃபினட்டா ஆல் கிரெடிட்ஸ் டு டூக்கல். சூப்பரான சப்ஸ்டிடியூட் நல்லா பண்ணாங்க. சாக்காவும் நல்லா பண்ணாரு மச்சான். அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்து பாஸ் கிளியரா கொடுப்பாரு ராஷ்ஃபோர்டுக்கு. எஸ் யா, அதான் சப்ஸ் எல்லாரும் வந்து அது கிரெடிட்ஸ் டு மேனேஜர் நான் சொல்லுவேன். சோ அந்த கரெக்ட் ரைட் டைம்ல ரைட் சப்ஸ்டிடியூட் எடுத்துட்டு வர்றது ஒரு பெரிய ஒரு டாக்டிக்கல் டிசிஷனா நான் பார்த்தேன். அண்ட் அதுல வந்து அகைன் சாக்கா வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் அதுக்கப்புறம் ராஷ்ஃபோர்டோட வந்துட்டு பையன் சோலோ பிரில்லியன்ஸ், சூப்பரான ஒரு கோல் ரைட் ஃபுட்ல கட் இன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் பாட்டம் கார்னர் ரைட் சைடுல அடிப்பான். அண்ட் ஸ்கோர் வந்து 4-2 அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஒரு வெல் டிசர்வ்ட் வின் தான். சோ குரோஷியா கம்பீட்டட் பட் they couldn't stand a chance to England அப்படின்ற மாதிரி சொல்றேன். இங்கிலாந்து were dominant. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி they conceded 2 goals but second halfல they came back. அதே மாதிரி ஹாரி கேன் ஹாட்ரிக் கிட்ட வந்துட்டு போச்சு. ஹாரி கேன் அவ்வளவு ஷாட்ஸ் எடுத்தாரு. ஹாட்ரிக் வந்துருமோன்னு நான் நினைச்சேன். ரெண்டாவது ஹாட்ரிக்கா இருக்கும் வேர்ல்ட் கப்ல மெஸ்ஸிக்கு எடுத்து அப்படின்னு நினைச்சேன். ஆல்மோஸ்ட். அண்ட் ஹாரி கேன் ஆல்சோ ஒரு ஹிஸ்டரியும் பண்ணிருக்காரு. இங்கிலாந்துல டாலி பண்ணிருக்காரு. ஆல் டைம் கோல் ஸ்கோரிங்ல 10 கோல்ஸ் அடிச்சிருக்காரு வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும். சோ அது பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும் ஹாரி கேனுக்கு. இனி கேம்ஸ் இருக்கே, இதான ஃபர்ஸ்ட் கேமே முடிஞ்சிருக்கு. சோ இங்கிலாந்துல இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா ஆல் டைம்ல மாறிட்டு இருக்காரு. டெஃபினட்டா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ஹாரி கேனுக்கு. டீம் நல்லா தான் இருக்கு. சோ இனி வர கேம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அண்ட் இந்த இங்கிலாந்து அண்ட் யார் கூட விளையாடி இருந்தாங்க, குரோஷியா கூட விளையாடின கேம் இந்த மாதிரி தான் முடிஞ்சது. போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்ல நாங்க சொல்லியிருந்தோம். அண்ட் உங்களுக்கு இதுல ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தா இதுவும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் குரோஷியா கூட சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இங்கிலாந்துல அவுட் ஷேடோ பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. பட் ஓகே, இனி வர கேம்ஸ்ல பேசலாம் அதை பத்தி. அண்ட் 3:30 4:30 ஒரு கேம் இருந்தது. சோ 4:30 கேம் அப்படின்னு பார்க்கும்போது பனாமா கானாவோட விளையாடி இருந்தாங்க. அண்ட் இந்த கேம்ல ஆக்சுவலா பனாமா வேற ஆக்சுவலி அவுட்ஸ்டாண்டிங். சூப்பரா விளையாடுனாங்க. கேம சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா அட்டாக்ஸும் பனாமா கிட்ட தான் வந்தது. we never expected Ghana to play like this. பட் நம்ம அனலைசிஸ்ல சொல்லியிருந்தோம் அவங்க ஒரு 6 மேட்சஸ் அன்பீட்டனா வின் பண்ணாத மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. சோ அது தெரிஞ்சது. they didn't hold பொசிஷன்லாம் வைக்கல கானா. ஆனா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. பனாமா ட்ரை பண்ணாங்க. 62% பொசிஷன் மட்டும் கிடையாது, they created chances. அந்த கோல் கீப்பர் சூப்பரா பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரிலாம் போச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. ஸ்கோர் லைன் வந்து நில்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. 90+4ல அகைன் ஒரு அட்டாக் கானா கிட்ட வரும். பட் இன் அண்ட் அவுட்டா கானா அட்டாக் பண்ணாங்க. சுத்தமா பண்ணல நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2-3 அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த அட்டாக்க சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு லெஃப்ட் சைட்ல இருந்து வரும்போது ஒரு கிராஸ் கொடுப்பாரு அண்ட் ஓபன் டேப் இன் மாதிரி இருக்கும். அவங்க ஸ்ட்ரைக்கர் சப்ஸ்டிடியூட்டா வந்த ஸ்ட்ரைக்கர் வந்து he will score a tap in goal and ஸ்கோர் வந்து 1-0 அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கும் in favor of Ghana. சோ இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்களா அதுவும் நீங்க சொல்லுங்க. பட் இந்த குரூப் டெஃபினட்டா ஒரு குரூப் ஆஃப் டெத் மாதிரி தான் இருந்தது. இங்கிலாந்து, குரோஷியா, பனாமா, கானா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் இங்கிலாந்து அண்ட் கானா took 3 points. பட் இனி வர கேம்ஸ்ல ஏதாவது மாறுதா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் கடைசியா ஒரு மேட்ச் நடந்தது. சோ 6:30 மணிக்கு. அந்த மேட்ச் பத்தி எப்படி லிங்க்ஸ் போச்சு? உஸ்பெகிஸ்தான் கொலம்பியா. கொலம்பியா அடிச்சு நொறுக்குன மாதிரி பார்த்தேன். சோ என்ன நடந்தது? கொலம்பியா கிளியரா டாமினேட் பண்ணாங்க மச்சான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு பார்த்தனா லூயிஸ் டியாஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது பயன் மியூனிக்ல இருந்தே ஃபார்ம் பயங்கரம். சோ இங்க வந்து அதை ப்ரூவ் பண்றாப்ல. ஒவ்வொரு ட்ரிபிளும் மச்சான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு போஸ்ட் அடிப்பாரு. சோ அந்த போஸ்ட் ஆல்மோஸ்ட் கோல் போக வேண்டியது பட்டு திரும்பி கோல் கீப்பர் கிட்டே வரும். அவர் ஒரு சேவ் பண்ணி அனுப்பிச்சு விடுவாரு. சோ எப்படி சொல்றது, லூயிஸ் டியாஸ் பிரில்லியன்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் திரும்பி அங்கிருந்து ஒரு ஆஃப் லைன் கிட்ட இருந்து ஒரு கிராஸ் வரும். கிராஸ் போடுவாப்ல முனியோஸ். சோ துண்டா போயிட்டு நல்ல பிரில்லியன்ட் ரன் கொடுப்பாரு. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி லூயிஸ் டியாஸ் ஒரு பாஸ் போடுவாரு. கோல் ஆயிடும். சோ
ஸோ அந்த மாதிரி போச்சு எனக்கு தெரிஞ்ச மேட்ச். லூயிஸ் டியாஸ் தான் துண்டா கேரி பண்ணிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கோல் இருந்தது, 1-0 இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல உஸ்பெகிஸ்தான் ஒரு கோல் அடிப்பாங்க மச்சான். கோல் கீப்பர் சேவ் பண்ணிடுவாரு. அதுல ரீபவுண்ட்ல வந்து தனியா வந்து ஒரு டேப்பின் ஹெட்டர் மாதிரி பண்ணுவாப்ல அவங்களோட பிளேயர். திரும்பி லூயிஸ் டியாஸ் பிரில்லியன்ஸ் தான், ட்ரிபிள் பண்ணி திரும்பி ஒரு கோல். பட் அப்படி இப்படி இல்ல, கடைசியில நர்வ் ஹோல்ட் பண்ணி 90+ அடிஷனல் டைம்ல ஒரு கிராஸ் ஒன்று வரும், அதை கன்வெர்ட் பண்ணி 3-1 அந்த மாதிரி முடியும் எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ச். ஓகே சோ பாய்ஸ், அண்ட் இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட 48 கண்ட்ரீஸ் அவங்க கேம்ஸை விளையாடிட்டாங்க. சோ இதெல்லாம் தான் ஒரு அனலைசிஸ், போஸ்ட் மேட்ச் அனலைசிஸ்ல பேசியிருந்தோம். இப்போ எல்லா டீம்ஸ் பத்தியும் பேசியாச்சு. சோ மேட்ச் டே 1ல இதெல்லாம் தான் நடந்தது. இப்போ மேட்ச் டே 1ல ஒரு ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கோம் பாய்ஸ். ஒரு லைவ் வீடியோ, ஒரு லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி பண்ணிட்டு மேட்ச் லெஸ்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு கிளியர் டாக் இன்ட்ராக்ஷன் நம்மளுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ அது இன்னைக்கு நடக்க போது. இந்த வீடியோ வந்து ஒரு சில நேரத்துக்குள்ள லைவும் வரும். அது எப்போ நான் டீடைல்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பாய்ஸ், அண்ட் உங்க ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்பதான் நம்ம வந்து இன்டராக்டிவா இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பாய்ஸ், புதுசா பாக்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from both of us. நன்றி, வணக்கம்.